இங்க வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் பின்னாடி ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க. தம்பி, நீங்க அந்த பக்கம் போய் மாத்திட்டு வந்துருங்க. நான் இவள இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துறேன். என்னங்க ஒரு நிமிஷம், எனக்கு என்னமோ இது சரியா படல. நம்ம இப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? அக்கா என்னக்க பேசுற நீ? உனக்கு இப்ப கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் எப்பவுமே நடக்காது. பெரியநகி இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா கல்யாணத்துக்கு சத்தியமா ஒத்துக்கவே மாட்டாரு. இல்லங்க, நம்ம அவர்கிட்ட பேசி நின்னு போராடி பாப்போமே. பெரியநாயகி, உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் வேதாள முருங்கை மரத்துல ஏற மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லக்கா, நம்ம எல்லாரோட சம்மதத்தோட வந்து. நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். தம்பி, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நீ வா, மாத்திட்டு வருவோம். என்னங்க நான் சொல்றதுக்கு மீனாட்சி அக்கா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கேளு வாக்கா. புரிஞ்சுக்க சுகந்தி. எனக்கு என்னமோ நீ வாமா. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. என்னம்மா மாப்பிள்ளை பொண்ணு தயாராயிட்டீங்களா? என்ன மாலையை கையில வச்சுட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட கொடுங்க. சாமி, இத அம்மன் பாதத்துல வச்சு கொடு. வச்சு எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா போயா. இன்னும் எவ்வளவு தூரண்டா இருக்கு? வந்துருச்சுமா, இருமா. இன்னும் எவ்வளவு தூரம்? போயிடலாம், பக்கத்துல தான். கண்க வத்ராமி சுபகே
மாமா சீக்கிரம் மா அவங்க வண்டி தான் நிக்குது வா ஐயோ தம்பி தாலி எடுத்து கட்டுங்க. நிறுத்துங்க. பாவி எவ்வளவு தைரியம் இருக்கு. பாரு உன்கிட்ட. பாவி படுபாவி சண்டாளி என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்க? குனிஞ்ச தலை நிமிராம எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்திருப்ப. என்ன தலைகுனிய வைக்கிறதுக்காக தானே இப்படி பண்ணிருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் மீனாட்சி எல்லாம் உன் வேலைதானா? இப்படி கூடவே இருந்து குழி பறிக்க நினைச்சிருக்க? இவர் எவ்வளவு கேட்டும் நான் முடியாதுன்னு திருப்பி அனுப்பியிருக்க. நீ எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? ஐயோ இவங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமேடி. அந்த மனுஷன் ஆடி தொலைஞ்சு நாசம் பண்ணிடுவாரு. ஐயோ தம்பி தம்பி வேண்டாம் தம்பி, இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் தம்பி. நான் சொல்றது கேளுங்க தம்பி. நீ பேசாம இருக்கா? இப்போ பொண்ணு கல்யாணம் நடக்கல, இந்த ஜென்மத்துல கல்யாணமே பண்ணி வைக்க முடியாது. இவங்க அப்பா கிட்ட பேசி அப்படியே நான் சம்மதத்தை வாங்குறேன்டி. இப்போ இந்த திருட்டு கல்யாணம் நடக்க வேண்டாம். ஐயோ அந்த ஆளை மீறி பண்ண எங்களை குடும்பத்தோட வச்சு கொளுத்திரி வரே மீனாட்சி. ஐயோ தம்பி நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க தம்பி. ஐயோ அவருக்கு தெரியாம இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். ஏன் இப்படி தேவலாம் பயப்படுறீங்க? அவர் வெறும் வாயில தான் பேசுவாரு. பெரிய நாய் கல்யாணம் பண்ணி முன்னாடி போய் நின்னா அவரால் என்ன செய்ய முடியும்? வேண்டாம் மாப்ள, உங்க அப்பாவை எதிர்த்து எதுவும் செய்ய வேண்டாம் மாப்ள. ஏற்கனவே வார்த்தைக்கு வார்த்தை என்ன பார்த்து திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறியான்னு கேட்டவர் இப்ப அதை உண்மையாக்கிடாதீங்க மாப்ள. இவன் கல்யாணம் தான் அப்படி நடந்துருச்சு. இப்ப இவ கல்யாணமும் அப்படி நடந்துருச்சுன்னா ஊரே என்ன பார்த்து காரி துப்பு மாப்ள. பிள்ளைங்களை வளர்த்த விதம் சரியில்லை. அதனாலதான் சிவகம்மோட பிள்ளைங்க எல்லாம் ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு நாக்கு மேல பல்லு படாம பேசுவாங்க. அந்த கேவலம் எல்லாம் எனக்கு வேண்டாம் மாப்ள. இத்தனை காலம் கௌரவம் மரியாதை எல்லாம் வாழ்ந்துட்டு இப்ப இந்த கல்யாணத்தினால அது கெட்டு போயிட வேண்டாம் மாப்ள. நான் உங்க அப்பா கையில காலில் விழுந்தாது உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க. இப்ப இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் மாப்ள. இதை பாருங்க நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மாப்ள. வேண்டாம் மாப்ள. சும்மா நிறுத்துமா. என்ன பேசுற நீ? மாலையை கழுத்துமா சன்னிதானத்துல நின்ட்டாங்க, இப்ப போய் மாலையை கழட்டுங்கன்ற? வேணாமா, இந்த கல்யாணம் நடக்கட்டும். கல்யாணம் என்னடா பேசுற நீ? என்னமா கௌரவம் கௌரவம் சொல்லி இவங்க வாழ்க்கையும் கௌரவம் கொடுக்க போறியா நீ? மாப்பிள்ளையோட அப்பா என்ன சிங்கமா புலியா? அவரும் மனுஷன் தானே. அவருக்கு இவங்க ஃபீலிங்ஸ் புரியாமையா போயிடும்? கண்டிப்பா புரியுமா. இவங்க அவர் ஏத்துப்பாரு. இது பாரு, நீ முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணி இவங்க கல்யாணத்தை பண்ணி வை. என்னடா பேசுற நீ? நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்ப நான் உன்னை ஏத்துக்கிட்ட மாதிரி அவங்க அப்பா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாருடா, பிரச்சனை பண்ணுவாருடா. அதனால இப்ப இந்த கல்யாணம் நடக்க கூடாது. கல்யாணம் என்னமா நீ மறுபடியும் அதே பேசுற? மாமாவோட அப்பா ஒத்துக்காம தானே மாமா ரூம்குள்ள வச்சு போட்டி வச்சாங்க. இப்ப மாமா தப்பிச்சு வந்து பெரிய நாயை கல்யாணம் பண்ணலன்னா மாமா தப்பிச்சு வந்ததுக்கு என்னமா அர்த்தம் இருக்கு? ஏய் நீ 1000 சொன்னாலும் சரிடி, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்க வேண்டாம். நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். சும்மா இருக்கியா நீ? திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க நீ. இல்லடா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நான் சொல்றது ஐயோ தயவு செஞ்சு எல்லாரும் நிறுத்துங்க. அம்மா உன் சம்மதம் இல்லாம என் கழுத்துல தாலி ஏறாதுமா. மாலையை கழட்டிடுறேன். பெரிய நாய் அக்கா என்ன பேசுற நீ? எனக்கு பெத்தவங்க மேல மரியாதை இருக்கு. ஆனா உனக்காக அவங்க பேச்செல்லாம் மீறி நான் இங்க வந்திருக்கேன். இப்ப இந்த கல்யாணம் நடக்கலன்னு வைங்க, அப்புறம் நான் கண்டிப்பா சாமியாரா தான் போனோம். இந்த ஒரு சான்ஸ் விட்டுட்டா அப்புறம் உன் முகத்தை கூட எங்க அப்பா முடிக்க விட மாட்டாரு.
நீ இல்லைன்னா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்ல. நான் எங்கே சாமியார போய் அப்படியே காடு மலை போறேன். பொறுமையா இருங்க தம்பி, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் பேசி சம்மதிக்க வச்சுதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். மறுபடியும் ஏன் தம்பி அதையே பேசிட்டு இருக்கீங்க? இந்த பார் சிவகாமி அக்கா, இனிமேயும் வரட்டு பிடிவாதத்துல எந்த அர்த்தமும் இல்ல. ஏதோ சின்ன சிறுசுங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க, ஒன்னா வாழணும் தாலி கட்டிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் எதுக்கு நீ நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டு இருக்க? இப்படி நின்னுட்டு இருந்தீங்கன்னா உன் பொண்ணு வாழ்க்கை தான் அநியாயமா பாதிக்கப்படும். அதை நீ பாக்கணுமா? ஆமாமா, இப்ப உங்க பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் மறுபடியும் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு என்னம்மா உத்தரவாதம் இருக்கு? எங்க அப்பா ஒரேடியா முடியாதுன்னு மறுத்து பிரகாஷ் மாமாவை வேற பொண்ணுக்கு கட்டி வச்சுட்டா அப்புறம் நம்ம என்ன பண்றது? அக்கா வல்லத்தை தாங்கிக்க முடியுமா? ஏற்கனவே உயிரை விட துணிஞ்சவ மறுபடியும் அந்த முடிவை எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அம்மா வேற வழி இல்லம்மா. தயவு செஞ்சு சம்மதம் சொல்லு. அத்தை, இதுக்கு மேல நீங்க தான் அத்தை உங்க முடிவை சொல்லணும். என்ன பண்ணுங்க, என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் பெரிய நாயகி நல்லா இருக்கணும். அம்மா முழு மனசோட சம்மதம்னு சொல்லுமா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். நீ பெரிய நாயகி, நீ என்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அம்மா தான் சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல. பெரிய நாயகி, சிவகாமி அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீ ஏன் முன்னாடி நின்று நடத்தி வைக்கவா? அக்கா கூட்டு வாமா. வாங்க தம்பி, வாங்க. சாமி தாலி எடுத்து கொடுங்க. அங்க எல்லாரும் நிக்கிறாங்க, வண்டி நிக்குது பாரு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க. டேய், ரமி, இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியலண்ணா. சமந்தி, ஏய், நீ பேசாத. அப்பா, சீ, என்ன அப்பான்னு கூப்பிடாதடா.
உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா அடைச்சப்பட்டதை மீறி வந்து இவ கழுத்துல தாலி கட்டுவ. கலட்டா தாலிய. நீ எனக்கு பிறந்தவனா இருந்தா அவ கழுத்துல கட்டி இருக்க தாலிய கலட்டா. அப்பா இது கயிற்றுறதுக்காக கட்டின தாலி இல்லப்பா, வாழ்றதுக்காக கட்டின தாலிப்பா. டேய் என்னடா வசனம் பேசிக்கிட்டு இருக்க? டேய் வாங்கடா. அப்பா ஐயா இவ கழுத்துல கட்டி இருக்க தாலி அறுத்தரிச்சிட்டு இவனை வண்டியில போறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. வைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துக்க தாலிய கலட்டா. கலட்டா தாலிய. டேய் புடிடா அவன. டேய் அறுத்தறிடாத. டேய் என்னடா சும்மா தள்ளிக்கிட்டு அடிக்கிறீங்க? அவனை தூக்கி உள்ள போடுறா. டேய் என்னடா தூக்குடாட்டறல? டேய் என்னடா புடி மாட்டறல?